வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல் போட்டியில் அதிர்ச்சி தோல்வி, மொத்தமாக மாறிய பிளேயிங் 11. இரண்டாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெறுமா? அதாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணி தற்போது இளம் வீரர்களை கொண்டு ஜிம்பாப்வேவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இதனாலேயே ரசிகர்கள் கடும் ஏமாற்றத்துடன் இருக்காங்க. அதே போலதான் இரண்டாவது T20 போட்டியானது எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம இன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்திய நேரப்படி சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் இந்த போட்டியும் நடைபெற இருக்கு. முதல் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுது. 116 ரன்கள் என்ற இலக்கை கூட எட்ட முடியாமல் இந்திய அணி இந்த போட்டியில் அதிர்ச்சி தோல்வியையும் தழுவியிருக்காங்க. ரசிகர்கள் உள்ளபடியே ஏமாற்றத்தையும் கொடுத்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்மன் கில், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர் போன்ற வீரர்கள் இருந்தும் இந்திய அணி தோல்வியை சந்திச்சு இருக்கு. இந்த நிலையில் தான் இரண்டாவது T20 போட்டியின் பிளேயிங் 11 மாற்றம் நிகழ வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. IPL தொடரில் அபிஷேக் சர்மா சிறப்பாக செயல்பட்டாலும் அவருக்கு இன்னும் போதிய பயிற்சியும் அனுபவமும் கிடைக்கல. இதனால் அவருக்கு பதிலாக திறமை வாய்ந்த தமிழக வீரரான சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். தோய்வான ஆடுகளங்களில் சாய் சுதர்சன் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்ப்பதில் வல்லவர். மேலும் விக்கெட்டுகள் இழந்தாலும் பொறுப்பான ஆட்டத்தை சாய் சுதர்சன் வெளிப்படுத்துவார். இதனால் அவருக்கு இரண்டாவது T20 போட்டியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே போல ருத்ராஜ் கெய்க்வாட் IPL தொடரில் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் இந்திய அணிக்காக விளையாடும் போது தடுமாற்றமாகவே விளையாடி வராரு. இதனால் அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காரு. இந்தியா T20 உலகக்கோப்பையில் ரிங்கு சிங் இல்லை என்ற ரசிகர்கள் சோகமடைந்த நிலையில் தற்போது அவரும் சொதப்பி இருப்பது ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்திருக்கு. இதனால் இரண்டாவது T20 போட்டியில் இந்தியாவின் ஸ்டார் வீரர்கள் தோல்விக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 அபிஷேக் சர்மாவுக்கு பதில் சாய் சுதர்சனும், துருவ் ஜுரலுக்கு பதில் ஜிதேஷ் சர்மாவும், கலீல் அகமதுக்கு பதில் ஹர்ஷித் ராணாவும் இடம்பெறுவார்கள். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 சூப்மன் கில், ருத்ராஜ், சாய் சுதர்சன், ரியாங் பிராங், ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், முகேஷ் குமார், ஹர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெறுவார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.